ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். Do not walk behind me, I may not lead you. Do not walk in front of me, I may not follow you. Walk with me, we will be friends. இந்த உலக வரலாற்றில் இப்படி சொன்ன ஒரே மகான் தாங்களாக மட்டும்தான் இருக்க முடியும். தங்களுடைய ஆன்மீக உயரங்கள் எங்கே? எங்களை போன்ற அடியவர்கள் எங்கே? ஆன்மீகத்தில் கத்துக்குட்டிகளாக இருக்கும் எங்களை போன்றவர்கள் தங்களுடன் இணைந்து நடந்து வருவது என்பது நடைமுறையில் எவ்வாறு சாத்தியம்? I have coined lot of unique or peculiar or funny quotations. ஒரு கொட்டேஷன் தான் அவங்க சொன்னது. அனதர் இந்த மாதிரி நிறைய கொட்டேஷன்ஸ் நான் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இப்போ அவங்க சொன்ன கொட்டேஷனுக்கு என்ன அர்த்தம்னா, நீ எனக்கு முன்னால் நடக்காத, நான் ஒன்றும் ஃபாலோ பண்ண மாட்டேன். எனக்கு பின்னால் வராது, நான் உனக்கு வழி காட்டுவேன்னு எனக்கு தெரியாது. ஸோ லெட் அஸ் பி ஃப்ரெண்ட்ஸ், யூ வாக் அலாங் வித் மீ சைட் பை சைட். நான் வந்து அவல் வச்சுருக்கேன், நீ வெள்ளை வச்சுருக்கேன், வேணா கலந்து சாப்பிட்டு ரெண்டு பேரும் பொடிநடையாக நடந்து போகலாங்கிறது என்னுடைய கன்செப்ட். இது நல்லது தானே. கடவுள் என்பவன் ஏதோ ஒரு எட்டாக்கனி நீயே நினைக்கிற. விண்ணோரும் மண்ணோரும் துதித்தாலும் உதவா ஒரு தோழன். பூமி ஆகாசம் எங்கே தேடினாலையும் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க மாட்டாங்கிறது தான் கடவுளோட டெஃபினிஷன். விண்ணோரும் மண்ணோரும் துதித்தாலும் உதவா ஒரு தோழன் அப்படின்னு. சுந்தரமூர்த்தி நாயனார் பற்றி சொல்கிற போது என்ன சொல்கிறாங்க? கையிலே ஆரூர தோழமைங்கிறாங்க. கைலாசத்தில் இருக்கிற சிவனுக்கும் திருவாரூரில் பிறந்த சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. ராமாயணத்தில் குகப்பெருமான் இருக்கிறான். அவன் சாதாரணமாக மீன் பிடிக்கிறவன், படகு ஓட்டுறவன். ஆனால் ராமர் வந்து அவனை ரொம்ப ஈக்குவலாக ட்ரீட் பண்ணாராம். ரொம்ப ஈக்குவலாகவே ட்ரீட் பண்ணாராம். அதனால் அவன் வந்து ஒரு கட்டம் வருகிற போது தூரத்தில் படையெடுத்து வருகிறான். அவன் தப்பாக நினச்சிக்கிட்டான், பரதன் படையெடுத்து வர்றான்னு. பரதன் வந்து இவன் அண்ணனை கூட்டு போகிறதுக்காக தான் வந்தான். இவனுக்கு வர்ற ஒரு கோபத்தில் அவன் சொல்கிற வார்த்தை என்னென்னா, தோழமை என்றவர் சொல்லிய சொல்லன்றோ அப்படின்னா. ராமர் என்னை பார்த்து ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டாரு, அந்த ஒரு வார்த்தைக்காக நான் உயிர் கொடுக்கலன்னா நான் உலகத்தில் இருந்து என்ன பயன் அப்படின்னார். ஆட நெடும்படை ஆறு கடந்து இவர் போவாரோ, வேட நெடும்படை கண்டு விலங்கிடும் வில்லாளோ, தோழமை என்றவர் சொல்லிய சொல்லன்றோ, ஏழமை வேடன் இறந்திலன் என்றனை ஏசாரோ அப்படின்னா. என்னை ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டார் ராமர், அதனால் நான் அவருக்கு எந்த காலத்திலையும் விட்டு கொடுக்க மாட்டேன். த ப்ராப்ளம் இஸ், நீ யாரை ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேங்கிறது தான். ஐ கேன் கிவ் யூ கேஸ் ஸ்டடிஸ். நம்ம துரோணாச்சாரியா இருக்கார் இல்லையா, அவனும் பஞ்சாபில் இருந்த துருபதராஜனும் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பேரும் ஸ்கூல் மேட்ஸ். அந்த காலத்தில் ஆசிரமம் மேட்ஸ், குருகுலம் மேட்ஸ். அவங்க ரெண்டு பேரும் சொல்லுவாங்க, நான் இதே மாதிரி ஃப்ரெண்டாக இருக்கணும், நான் பிற்காலத்தில் பஞ்சாபுக்கு ராஜா ஆகி போயிடுவேன், நானும் நீயும் சேர்ந்து பாதி ராஜ்யம் உண்டு பாதி ராஜ்யம் இருந்து அப்படியே சொல்லி அவன் விட்டான். பிற்காலத்தில் துரோணாச்சாரியார் ரொம்ப வறுமையில் இருக்கார். அவருடைய ஒரே மகன் அஸ்வத்தாமன் கொடுக்கறதுக்கு பால் கூட வீட்டில் இல்லை. அவருடைய மனைவி என்ன பண்ணுறா, அரிசி மாவை கலக்கி தண்ணியில் இதுதான் பாலுன்னு குழந்தைக்கு கொடுத்து ஏமாத்துறான். இதை பார்த்து இவர் ரொம்ப வருத்தப்பட்டு, நம்ம ஃப்ரெண்டு அந்த காலத்தில் சொன்னானே, அதனால் நம்ம அவங்ககிட்ட போகலாம் அப்படின்னு போகிறான். அவன் இவரை ஹியூமிலியேட் பண்ணிடுறான். ஏதோ விளையாட்டுக்கு சொன்னேன், அது சீரியஸாக எடுத்துன்னு வண்டாம் பாரு என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். he got insulted, humiliated. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அர்ஜுனனுக்கு தனக்கு தெரிஞ்ச எல்லா வித்தைகளையும் கற்றுக் கொடுத்து அர்ஜுனனை வச்சு அவனை துருபதனை வென்று அவனை தேர்காலில் கட்டி இழுத்துன்னு வந்து, இப்போ உன்னுடைய பஞ்சாப் ராஜ்யம் எனக்கு சொந்தம், நான் உனக்கு பாதி தரேன்னார். உண்மையில் நடந்த நிகழ்ச்சி அதுதான் மகாபாரதமே. அவன் அந்த நேரத்தில் லைட் லோ. அதுக்கப்புறம் போய் ஒரு ஆபிச்சார யாகம்னு சொல்லுவாங்க. எல்லாம் மற்றவங்களை அழிக்கிறதுக்காக செஞ்சால் அது ஆபிச்சார யாகம்னு பேர். அதிலிருந்து தான் அந்த நெருப்பிலிருந்து அந்த ரிஷத்யுமனையும் திரௌபதியும் கொண்டு வந்து பஞ்சபாண்டவர்கள் எல்லாம் அழிக்கிறதுக்காகவும் துரோணரை அழிக்கிறதுக்காகவும் அவன் அந்த பிரயத்தனங்களில் இறங்கினான். இது கேஸ் ஸ்டடி 1. அதாவது ஒரு துருபதன மாதிரி ஒரு ஆள்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்ச துரோணாச்சாரியார் எவ்வளோ அவமானப்படுத்தப்பட்டார். அதனால தான் இந்த குருஷேத்திர யுத்தமே எல்லாம் வந்ததுங்கிறது வேறு காரணம். ஏன்னா திரௌபதி இல்லைனாக்க குருஷேத்திர யுத்தம் எங்கே வந்தது? இது ஒரு பாயிண்ட். கிருஷ்ணருடைய பால்ய ஸ்நேகிதன் யார்? குச்சேலன். ரொம்ப ஏழப்பாவம். அவனுக்கு ரொம்ப வறுமை.
நிறைய குழந்தை வேறு அவனுக்கு. எல்லோரும் சொல்லுவாங்க கண்ணதாசன் தான் குச்சேலன் தான் கண்ணதாசனாக வந்தார் பிற்காலத்துலன்னு சொல்லுவாங்க. அதனால தான் கண்ணதாசன் நிறைய கண்ணம்பாட்டெலாம் எழுதுவார். அவருக்கு வறுமையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணோம், நம்ம ஃப்ரெண்டு கிருஷ்ணர் இருக்கார், அவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலான்ட்டு ஒரு ஆளை எம்டி கையில் போய் பார்க்க முடியாது இல்லையா, அதனால் கொஞ்சம் அவல் எடுத்து வேஷ்டியில் முடிச்சு கட்டின்னுட்டு வராரு. எல்லோரும் யாரும் பிச்சைக்காரன் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. அப்போ கிருஷ்ணர் நேராக ஓடி வந்து அந்த ஆளை காலை கழுவி பாத பூஜை பண்ணி உள்ளே கூட்டின்னு வந்து ஈக்குவலாக ஒரு சிம்மாசனத்தில் உட்காரிச்சு எனக்காக நீ ஏதோ கொண்டாந்துருக்கன்ட்டு அவன் இடுப்பில் இருந்து எடுத்து 3 சாப்பிட போகிறாரு. ருக்மணி வந்து 3 சாப்பிட்டியானா அவனுக்கு நிறைய கொடுக்க வேண்டியிருக்கும், அதனால் சும்மா அதோட நிப்பாட்டிக்கணும்னு கை பிடிச்சிடுறான். இல்லைன்னா அந்த ஆள் 3 பிடிச்சி சாப்பிட்டுப்பான். அந்த ஆள் ஒன்றுமே கேட்கல, நீ எதுக்கு வந்திருக்க, உனக்கு என்ன கஷ்டம், எதுவுமே கேட்கல. ஒரு ஈக்குவல் லெவலில் அவனை உபசரிச்சுட்டு அவன் திரும்பி தன் வீட்டுக்குள்ளே போகிறதுக்குள்ளே அவனுக்கு வீடு வாசல் எல்லா வசதிகளையும் பண்ணி கொடுத்துருக்காரு. ஒரு வார்த்தை கேட்கல, அவன் போகிறதுக்குள்ளே அவனுக்கு எல்லா வசதிகளும் அவர் பண்ணி கொடுத்துருக்காரு. இது அடுத்த கேஸ் ஸ்டடி. 3வது கேஸ் ஸ்டடி நான் இப்போ சொன்னது இல்லையா, குகன் ராமர்னு சொல்லக்கூடியவங்க. ஒரு சாதாரண ஒரு வேடன் அவனை எந்த அளவுக்கு அவர் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணி என் உயிரை வேணாலும் நான் உனக்காக கொடுக்குறேன்னு சொல்ல வைத்த ஒரு பண்பு. இப்படி நிறைய பேர் உலக வரலாற்றில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெர்முண்டேஷன் காம்பினேஷனில் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு உதாரண கருத்தர்களாக இருந்திருக்கிறார்கள். அதனால் ஒரு பழமொழி உண்டு, டெல் யுவர் ஃப்ரெண்ட் ஐ டெல் ஹூ யூ ஆர்னுவா. உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லு, நீ எப்படிப்பட்டவான்னு நான் சொல்லிடுறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் மேக்ஸ் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். அண்டு ஸோ சிவசங்கர் பாபாவுடைய இந்த கொட்டேஷனுக்கு என்ன அர்த்தம்னாக்கா, சி யூ டோன்ட் நோ மீ, உனக்கு மேக்ஸிமம் என்னை பற்றி என்ன தெரியும் சொல்லி பார்க்கலாம். ஒரு சிவசங்கர் பாபா பற்றி உனக்கு என்ன தெரியும், ஏதோ ஒரு பாபா, ஓகே. அண்டு இந்த ஆசிரமமெல்லாம் பண்ணியிருக்காரு, ஓகே. கோயிலெலாம் நிறைய கட்டியிருக்காரு, ஓகே. மேக்ஸிமம் என்னுடைய எக்ஸ்டர்னல் அட்ரிபியூட்ஸ் என்னவோ அதுதான் உனக்கு தெரியும். என்னுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி என்ன, என்னுடைய ஹைட்ஸ் என்ன, இது ஏதாவது உங்களுக்கு தெரியுமா, எங்கிட்ட வர யாருக்காவது தெரியுமா? இல்லை, தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. யூ கோ ஜஸ்ட் பை மை பர்சனாலிட்டி. கோயம்புத்தூரில் ஒரு ஆள் இருந்தான். அந்த ஆள் ராஜீவ்காந்தியை மனித வெடிகுண்டில் கொல்லுவாங்கன்னு சொன்னான். ஜூனியர் விகடனில் அந்த காலத்திலே வந்துச்சு. அதுக்கப்புறம் 7 மாதம் கழித்து தான் ராஜீவ்காந்தி செத்தான் மனித வெடிகுண்டில் ஸ்ரீபெரும்புதூரில். தென் எல்லோரும் ஆமாம் 7 மாதத்துக்கு முன்னாடியே ஜூனியரில் வந்துச்சின்னு சொன்னாங்க. நான் 1988 நினைக்கிறேன் மண்ணடியில் இருந்தபோது என்னுடைய ஹாரஸ்கோப் இல்லை என்னுடைய கைரேகை ஏதோ என்கிட்ட ஒருத்தர் இருந்தார். அவர் கோயம்புத்தூருக்கு அனுப்பிச்சார். ஜூனியர் இந்த நியூஸ் பார்த்துட்டு அனுப்பிச்சார். அந்த ஆளுக்கு என்னை பற்றி ஒன்றுமே தெரியாது. அவர் என்னை பற்றி என்ன சொன்னார், 2 வெர்ஷன் இருக்குது. ஒன்று ஷார்ட் வெர்ஷன், இன்னொன்று லாங் வெர்ஷன். முதல்ல ஷார்ட் படிக்க சொல்கிறேன். நீங்கள் பலருக்கு குருசாமியாய், பல பேருக்கு தொழில் நிபுணனாய், சில பேருக்கு குறி சொல்பவனாய், சில பேருக்கு ஆசானாய், சில பேருக்கு வைத்தியனாய், சில பேருக்கு பரோபகாரியாய் விளங்கி கொண்டிருக்கிறீர்கள். I play all these roles. You can't confine me to a samyar. I play all the roles. I can play with a small child of 2 years and I can talk with an elderly person at each level, at their level. உங்களிடம் கடவுள் அன்பின் வடிவமாய் குடிகொண்டிருக்கிறார். அன்பு என்பது உன் உடல் பூராவும் வியாபித்திருக்கும். சித்தியில் நீ மகா சித்தி பெற்றவன். ஈஸ்வரனே உன் பக்கலில் நின்று அருள் பாலிக்கும் நிலையில் உள்ளார். மனித உடலில் மனிதனைப் போல் இருக்கும் நீ புனிதன். வானுலகத்தில் சஞ்சாரம் செய்து மீண்டும் கூட்டுக்குள் புகும் சக்தியை பெற்றாய். நத்தை கூட்டுக்குள் எப்படி உறங்கிக் கொண்டிருக்கிறதோ அப்படி சித்த புருஷராகிய தாங்கள் யாரும் அறியாத வண்ணம் அடங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். பூரண பிரம்மமான ஸ்ரீமன் நாராயணன் உம்மிடம் குடிகொண்டிருக்கிறார். ஒரு விளக்கை வைத்து மறு விளக்கை ஏற்றுவதால் ஏற்றிய விளக்குக்கு குறை வருவதில்லை. அதுபோல் பூரண பிரம்மமாக நீங்கள் இருப்பதால் மற்றவர்களுக்கு நீங்கள் செய்யும் சேவையால் மகிழ்ந்த சர்வேஸ்வரன் கருணையோடு, மகனே, நீ ஸ்தூல சரீரம் எடுத்து எங்கள் அம்சம் கொண்ட சுவாமி ஐயப்பனாக கலியுகத்தில் விளங்குவாய். உன்னிடம் நம்பிக்கை கொண்டு பட்டம், பதவி, பணம், புகழ் போன்று எதை அடைய வேண்டும் என்று யார் வந்தாலும் அவர்களுக்கு சித்திக்க அருள் பாலிப்பாய். பெண்ணை கொண்டோ பொருளை கொண்டோ வேறு எந்த கவர்ச்சி பொருளை கொண்டோ உன்னை வசியம் செய்ய முடியாது. நீ மகாபூரணன். அப்பனே, உன் சித்தி ஊரறியும் காலம் வந்துவிட்டது.
கடவுளை நீ விழியாரக் காணும் மாபெரும் பாக்கியம் பெற்றவன். தற்போது உன்னை பார்ப்பவர் உன்னை சாதாரண மனிதன் என்று எண்ணுவான். ஆனால் மகனே, நீ முற்பிறவியில் செய்த பூஜா பலன்களால் இப்பிறவியில் உனக்கு ஈஸ்வர தியானமோ உபாசனையோ பூஜையோ தேவையில்லை. உன் மனது எதை நினைக்கிறதோ அது அப்படியே நடக்கும். மகனே, உனக்கு ஏழை என்றும் பணக்காரன் என்றும் வித்தியாசமில்லை. ஜாதி பாகுபாடு இல்லை. கடிவாளம் பூட்டப்பட்ட குதிரையைப் போல் நீ நேர்நோக்கு பார்வை பெற்றவன். தர்மம் பிசகுவது உனக்கு சற்றும் பிடிக்காத விஷயம். பிறர் பொருளுக்கு சிறிதும் ஆசைப்பட மாட்டாய். பிறருக்கு நன்மை செய்ய உலகில் அவதரித்தவன். திரிகாலன் ஞானியான உனக்கு இப்பூவுலகில் உள்ள எந்த பதவியும் உன் தகுதிக்கு ஏற்றதல்ல. நீ மனித உள்ளங்களை அறியும் மாபெரும் பாக்கியம் பெற்றவன். மனித வினைகளை களையவும் அவர்களுக்கு நற்கதி தந்திடவுமே இக்கலியுகத்தில் உன்னை சர்வேஸ்வரன் அனுப்பியிருக்கிறான். ஞான சக்தி உன்னிடம் குடியிருக்கிறாள். ஆசிரமம் போல் வேஷமோ சந்நியாச கோலமோ உனக்கு தேவையில்லை. நீ சொன்னால் நவ கிரகங்கள் கட்டுப்பட்டு நிற்கும். நின் ஸ்பரிசம் பட்டால் வியாதி தோஷம் விலகி ஓடும். ஏவல் பில்லிகளில் துயர்படுவர் துயரினை நீ துடைப்பாய். உனக்கு நெற்றிக்கண் உள்ளது, அது மற்றவர் கண்ணுக்கு தெரியாது. உனக்கு கற்பிக்கக்கூடிய வித்தைகள் அனைத்தும் வானுலகத்து தேவர்களிடமிருந்து நேரடியாக வருமே தவிர ஆச்சாரிய பீடத்திலிருந்து ஒரு மனிதன் உனக்கு சொல்லித்தர மாட்டான். உன்னை குரு என மக்கள் கூறுவார். நீ குருவல்ல, இறை இறை இறை. 1992 நினைக்கிறேன். உன்னை எல்லாரும் குருன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. நீ குருவெல்லாம் கிடையாது, நீ தான் கடவுள், நீ தான் கடவுள், நீ தான் கடவுள்னு வரும். எப்போ 92லேயே சொல்லிட்டாங்க இதெல்லாம். அண்ட் நார்மலாக ஒரு எக்ஸ்டர்னலாக நம்மளை பார்க்குறவனுக்கு புரியவே புரியாது. என்ன தாடி இல்லை, காவி இல்லை, கையில் வாத்து ஓட்டுற குச்சி இல்லை, சாமியார் வேஷமே கட்டுறது, ஜாலியாக பேண்ட் ஷர்ட் போட்டுன்னு வாட்சி கட்டுன்னு வந்து அட்டை அடிச்சுன்னு உட்காந்துருக்கேன். ஸோ ஒரு நாள் எப்படி என்ன புரிஞ்சிக்க முடியும் இல்லையா? ஒரு சரக்கில்லாத சாமியார் ஏதோ ஒரு சினிமாவில் நானும் ரவுடி தான் வடிவேல் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சரக்கில்லாத சாமியார் அவனை சாமியார்னு காட்டிக்கிறதுக்காக பயங்கரமாலாம் வேஷம் கட்டுவான். உனக்கு நீயே தெரிஞ்சு போச்சு, நீ சாமியார் கூட இல்லை, சாமி தான், சாமியார் இல்லை சாமியே தான் அப்படின்னு உனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு அதுக்கப்புறம் நீ யாரை கன்வின்ஸ் பண்ணோம்? ஒன்று. ரெண்டாவது, தேவைகள் இருக்குண்டா தானே நான் உன்னை காக்கா பிடிச்சி இம்ப்ரெஸ் பண்ணும். எனக்கு எந்த தேவையும் இல்லை. யாதனின் நீங்கி யார் இடும்பை நோதன் அதனின் இளன். எதுவுமே வேணான்னு எவன் இருக்கானோ அவனுக்கு இந்த உலகத்தில் எந்த கஷ்டம் வர்றதுக்கு வேறு வழியே கிடையாது. ஐ டோன்ட் ஹவ் எனி நீட்ஸ், ஐ ஹவ் நோ வாண்ட்ஸ்ங்கிற மாதிரி. சரி, இப்போ சாதாரணமாக இப்படி தான் உட்காந்து இருக்கிற மாதிரி இருக்கேன். இங்கே இருக்கிற எல்லா படங்களுமே என் உடம்புலேருந்து நான் வர வச்சு காட்டின கடவுளுங்க தான். ஃபுல்லாக இங்கே போட்டிருக்காங்க இல்லையா, அது ஃபுல்லாக என்னுடைய உடம்புலேருந்து நான் ஒவ்வொரு கடவுளாக இந்த இடத்துல பார்க்குற போது இந்த கேமராவில் காட்டி வர்றது தான். நான் இங்கே தான் உட்காந்து இருப்பேன், ஆனால் நான் ஆகாசத்தில் வாக்கிங் போயின்னு இருப்பேன். 10 ஆதாரம் கூட எடுத்தோம். உன்னால் என்னை புரிஞ்சிக்கவே முடியாது. ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் சோதிக்க வேண்டாம். என்ன ஆராய்ச்சியெல்லாம் நீ பண்ண வேணாம். புகின் அழகி இல்லை, கிளக்க வேண்டாம். எக்ஸ்பிளைன்லாம் பண்ண முடியாது. கிளறி பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாத. மிக்கு பரந்துள்ளஞ்சோதியான், வெளிச்சம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் சிவசங்கர் பாபா இருக்கிறார். மிக்கு பரந்துள்ளஞ்சோதியான், புகின் அழகி இல்லை, கிளக்க வேண்டான்ட்டு. இதெல்லாம் நான் ஆகாசத்தில் நடக்கிறேன் இல்லையா, அந்த காட்சிகள் இதெல்லாம். இந்த 1 2 3 டவுன் பாருங்கள். அப்படியே ஆகாசத்தில் நான் நடந்து போகிறேன். என்னுடைய பட்டு ஜுப்பா, பட்டு வேஷ்டி, என்னுடைய பேக்கு, தலை ஹேர் ஸ்டைலோடு தெரியுதா? 1 2 3 டவுன். இது எல்லாமே என்னுடைய தெய்வீக கோலங்கள். நான் என்ன எங்கிட்ட வேல் நிற்கும், மயில் நிற்கும். இதெல்லாம் 10 அவதாரங்களையும் நான் என் உடம்புலேருந்தே வரைச்சி காமிச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 10 அவதாரம் தானே. பாருங்கள், மச்ச, கூர்மை, வராக, நரசிம்ம, வரப்போகிற கல்கி கூட காட்டிட்டேன் நான். எல்லா 10ம் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குதுன்னு காட்டிட்டோம். எல்லா மகான்களையும் உடம்புலேருந்து வரைச்சி காமிச்சிருக்கேன். நீ உனக்கு எந்த சாமியார் தெரியுமோ எல்லா சாமியாரையும் நானே உள்ளே வச்சுருக்கேன். எங்கேயுமே போக தேவையில்லை. நீ எந்த கடவுளை தெரியும் அத்தனை கடவுளையும் நான் எனக்குள்ளே வச்சுருக்கேன். எங்கேயுமே போக தேவையில்லை. ஸோ என்னத்தை நம்ம இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணலை, எல்லாம் காட்டிட்டோம். மகான்களெல்லாம் இருக்காங்கன்னு காட்டிட்டோம். இங்கே தான் இருப்பேன், ஆனால் வான உலகத்தில் என்னால் போயிட்டு வந்து வர முடியும் தெரியும். இந்த தெய்வங்களெல்லாம் என் உடம்புலேருந்து காட்ட முடியும்னு காட்டிட்டேன். யாருக்கிட்டேயும் கடன் வாங்காமல், காசு பேங்க்கில் லோன் வாங்காமல்
பிச்சை எடுக்காமல் இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன் உருவாக்கி காட்டியிருக்கேன். காரணம் டொனேஷன் வேணாம், எதுவும் வேணாம், என்கிட்டயே இருக்கு எல்லாம் பண்ணணும், எவ்வளோ தெனாவட்டா சொல்லினுங்க. எனக்கு எதுக்குமே பஞ்சம் இல்லை. எனக்கு இதெல்லாம் எடுத்து கொடுத்த ஆள் ராகவேந்திரர். அவரை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறாங்க? நமதாம் காமதேனவே பஜதாம் கல்பவருஷாயங்கிறீங்க. ஒரு காமதேனு பசுவை போல கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய பவர், கற்பக வருஷத்தை போல் கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய பவர், அதுதான் ராகவேந்திரர். ஸோ ராகவேந்திரர்கிட்ட இருந்தால் நான் டேக் ஓவர் பண்ணேன் 26 ஜனவரி 1984. அதுக்கப்புறம் நான் ஐயப்பசாமி ஆனேன். ஐயப்பசாமியிலிருந்து இன்னும் பரிணாம வளர்ச்சி அடைந்து பூர்ண பிரம்மம் ஆயிட்டேன். இப்போ இந்த பூர்ண பிரம்மத்தில் நீங்கள் பார்க்குறது தான் என்னுடைய ஆத்மஸ்வரூபம். எப்படி ஒரு கேலண்டரில் தேரில் கிருஷ்ணர் உட்காந்துருப்பார், அர்ஜுனன் இருப்பான், அவருக்கு பின்னால் பஷ்யமே ருத்ர ரூபம்னு தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டுவார், நெருப்பு தண்ணி எல்லாம் வர மாதிரி. அந்த மாதிரி என்னுடைய விஸ்வரூபம் நீங்கள் கோயிலில் பார்க்குறது தான். ஒரு ஃபேஸ் வெங்கடாஜலபதி, ஒரு ஃபேஸ் வராகர், இன்னொரு ஃபேஸ் நரசிம்மர், பாதி சிவன் பாதி சக்தி, 10 அவதாரங்களும் எனக்குள். இந்த கோயிலில் பார்க்குறீங்களே, அதுதான் எனக்குள்ளே இருக்கிற சொரூபம். ஸோ இந்த உயரங்களை ஒரு ஆள் அடைஞ்சிட்டானே, நான் அடையிறதுக்கு என்ன இருக்குது உலகத்தில்? எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் நான் ஜாலியாக உட்காந்து இருக்கேன். ஸோ எ டைம் இஸ் சூன் கம்மிங் ஆன் திஸ் எர்த், வெரி சூன் கம்மிங் ஆன் திஸ் எர்த். தென் த ஹோல் வேர்ல்டு வில் அண்டர்ஸ்டாண்ட் மை ஹைட்ஸ். ஐம் ஜஸ்ட் எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குது. பைபிளில் கூட அடிக்கடி இயேசுநாதர் சொல்லுவார், மை டைம் இஸ் எட் டு கம் அப்படின்வார். அது மாதிரி என்னுடைய டைம் எட் டு கம்ன்றது சீக்கிரம்தான், ஒன்றும் லேட்டெல்லாம் ஆகாது. இதெல்லாம் எந்த காலத்துலேயே எனக்கு தெரியும். 1984 பிப்ரவரி மாதம் நான், காளிகாம்பாள் சிவாச்சாரியார், திருவேற்காடு ராமதாஸ் சாமி, குருஜி சுந்தரராமன், அதுக்கப்புறம் இவர் சண்முக சிகாமணின் இந்து சமய அறநிலைத்துறை செயலாளர், ஏஎஸ் ஆஃபீஸர், எல்லோரும் ஒரு இடத்துக்கு என்னை கூப்பிட்டு போகிறாங்க. அவங்கெல்லாம் இந்த 9 ராமநாதன் ஸ்ட்ரீட் மகாலிங்கபுரத்தில் ரமணி குருஜின்னு ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட காகபுஜண்டர்னு எழுதுனா ஓலகுது, இன்றைக்கி அதை படிக்க போகிறாங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு அவங்க தான் என்னை வந்து காரை எடுத்துன்னு வீட்டாண்ட வந்து கூட்டின்னு போனாங்க அண்ணா நகர்லேருந்து. ஸோ அதுலேயே அந்த காலத்தில் 84 பிப்ரவரி 5 வந்துடுச்சு. என்னுடைய ஹைட்ஸ் என்ன ஏது எல்லாமே அதில் வந்துடுச்சு. அதில் வரும் ஒரு அடுத்தது ஆகும் ஆண்டுக்குள் வரக்கூடிய காலத்தில் இவர் வந்து ஒளியாய் வந்து பொலிவாய் நிறைந்து அகிலமெல்லாம் ஆதாரம் கொள்வார், தெய்வ வடிவும் கொள்வார். நாங்கள் உலகத்தில் எங்கெல்லாம் வெளிச்சிருக்கோம் அங்கெல்லாம் சிவசங்கர் பாபா இருப்பார். இவருக்குன்னு தெய்வ வடிவமே ஒன்று வரும். எப்படி ஒரு ராமர், கிருஷ்ணர், இயேசு, புத்தரோ அந்த மாதிரி இவருக்குன்னு ஒரு தெய்வ வடிவம் வரும். நாங்கள் அந்த தெய்வ வடிவம் தான் நீங்கள் கோயிலில் பார்த்துன்னுக்கிறோம். அதனால் இப்போது ஒரு டைம் வந்துக்கிட்டே இருக்குது. எதுக்காக இந்த மாதிரினா, நீங்கள் பார்க்குற உலகம் எவ்வளோ மோசமாக இருக்குது பாரு. ஒரு பக்கம் உக்ரைன் வார், ஒரு பக்கம் முஸ்லீம் கண்ட்ரிஸ் எல்லாம் இவனுங்க அடிச்சுன்னு இருக்கானுங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு நல்ல விஷயம் உலகத்தில் நடக்கும்ன்ற மாதிரி தெரியுதா ஏதாவது? ஆனால் லாஸ்ட் பேர ஆடுமாறு ஆடி கலியிலே மக்கள் நிலையிலே மாறுபாடு கொண்டு நின்றாலும் மக்களின் மன வேறுபாடு பேயாட்டம் அதுபோல் ஆடி ஆடி நின்றிட்டாலும் அலையும் ஓர் காலத்து அலைந்து ஓயும் ஓர் காலத்து ஓய்ந்து அமையும் ஓர் காலத்து அமைந்து நிற்கும் காலத்துத்தான் அருள் ஒளியை காண முடியும் என்றோம். அருள் ஒளியின் ஆனந்தத்தை நிறைவுடன் பருகிட விதி கொண்டதோர் தமக்கன்றோ அனலில் சுட்ட விளக்கமாகும். உலகது வாழ்விலே உவந்த நலன் இதுவென்றே அறிவித்து அதனதனின் பெருமைதனை தேவ ரகசியம் தனை பிரிதொரு முறை அன்றோ உரைத்திடல் வேண்டும். இதெல்லாம் எப்பயோ சொல்லிட்டாங்க. ஜனங்க ஆடுறதெல்லாம் ஆட்டம், அதெல்லாம் மாறுகிற காலம். அப்போது ஜனங்களுக்கு தெரியும் வாட் இஸ் த டைமுங்கிற மாதிரி. அது வரைக்கும் ஐ எம் டூயிங் மை ஒர்க். இட்ஸ் நாட் தட் ஐ டோன்ட் டூ மை ஒர்க், ஐ எம் டூயிங் மை ஒர்க், பட் ஐ வில் டூ இட் வெரி கூல்லி. அழகிலா விளையாட்டுடைய ஆரவர் ஆண்டவர் அன்னவருக்கே சரண். நாங்களே ஒரு ஜஸ்ட் லைக் ஃபன் ஐ டூ திங்ஸ். ஐ எம் நாட் அட்டாச்ட் டு எனி திங், நெய்தர் மணி நார் எனி திங். ஐ எம் நாட் அட்டாச்ட் நார் ஈவன் டு ஆல் திஸ் நேம் ஃபேம் கேம் அண்ட் அதர். மருவத்தூரில் ஒரு பாட்டு வரும், ஊருக்கும் பேருக்கும் யாருக்கும் இல்லை நான், உனக்காக வந்தவன்தான் தாயே உனக்காக வந்தவன்தான்னு இருக்கும். நான் யாருக்காகவும் வரல, சாமிக்காக தான் வந்திருக்கேங்கிற மாதிரி. இப்படி ஒவ்வொன்றும். இப்போ அங்கே ஒரு பொண்ணு பாடின்னு இருக்கான், கொரட்டூர்னுவாங்க அவளை, கைத்தூக்கு. அவங்க அப்பாவுக்கு 7,000 ரூபாய் தான் சம்பளம். சதன் ஸ்ட்ரக்சரல் பட்டாபிராமில் வேலை செஞ்சுருந்தார். இவளுக்கு ஒரு அக்கா கூட இருக்கான். 7,000 ரூபாய் சம்பளத்தில் ஒரு அம்மா அப்பா இவங்க 2 பொண்ணுங்க, இவங்க படிக்கணும். ஸோ இவங்களுக்கு ஒரு சித்தப்பா இருந்தார்.
அவர் சீமென்ஸ் இந்தியாவில் இன்ஜினியராக இருந்தார். அவர் சப்போர்ட் பண்ணி இந்த பொண்ணும் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிட்டா, அவளும் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிட்டா. அவங்க குட்டி பாப்பா அவங்க உட்காந்துருப்பா, இல்லை ஊர் சுற்றின்னு இருப்பாங்க. ஒரு பையன், இந்த பையங்களானே அவங்க அக்கா பையன். ஸோ ஒரு பேக்ரவுண்ட் இல்லாதவங்கள பணக்கார ஆக்கிறது தான் என்னுடைய ட்ரம்ப் கார்டு. டாட்டாவும் பிர்லாவும் எனக்கு என்ன ஆகணும் அவனால்? நான் ஐ மேக் மை ஓன் பீப்புள். நான் உருவாக்குகிறேன். என்னை சுற்றி வசதியான மிடில் கிளாஸுகளை நான் உருவாக்குறேன். மை டார்கெட் இஸ் மிடில் கிளாஸ். எனக்கு பணக்காரனை பிடிக்கவே பிடிக்காது, நிஜமாக சொல்கிறேன். எனக்கு பணக்காரனும் பிடிக்காது. ஐ எம் மிடில் கிளாஸ் மாதவன், தவம் செய்தவன் அர்த்தம். இப்படி எங்கிட்ட இருக்கிற எல்லாரை பற்றியும் என்னால் சொல்ல முடியும். ஒவ்வொருத்தரையும் நான் எப்படி மோல்ட் பண்ணுறேன் எல்லாம் உங்களுக்கு புரியவே புரியாது. அதுக்கு பக்கத்தில் ஒரு அம்மா ஒன்று இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு அக்கா இருக்காள பக்கத்தில். அந்த அம்மா இப்போ தான் அமெரிக்காவிலேருந்து இங்கே வந்துட்டா. இவளுக்கும் 2 பசங்க, அந்த அம்மாவுக்கும் 2 பசங்க. அந்த அம்மா அமெரிக்காலேயும் போய் இங்கேயும் எல்லாம் முடிச்சுட்டு அவளுக்கு ஃபஸ்ட் ஜாபே 10 lakhs கிடச்சிச்சு. ஸ்காலர்ஷிப் கிடச்சிது படிக்கிறதுக்கு. ஃபஸ்ட் ஜாபே 10 lakhs கிடச்சிது. அதுக்கப்புறம் அமெரிக்கா போனால் எல்லாம் பண்ணால் கல்யாணம் ஆகிடுச்சு. இப்போ 2 பேரும் வந்து அவள் அமெரிக்காவிலேருந்து இங்கே வந்து ரீலொகேட் ஆகிறான். இந்த பொண்ணு வந்து நல்ல போஸ்ட்டில் இருக்கா. இவங்க ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா, அவரையும் இவளுக்கு நான் தான் கட்டி வச்சேன். நல்ல சீனியர் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கார். ஸோ அவங்களுக்கு என்ன இருக்குது கேட்குறதுக்கு? ஒன்றும் கிடையாது. எங்கிட்ட கோயிலுக்கு வர்றாங்க, பாடுறாங்க. அவங்க அம்மா கொஞ்சம் எல்டர்லி, சைலண்ட்டாக இருக்காங்க. அண்ட் அவங்க ஃபாதர் வந்து இதில் இருந்தார், ஐசிஐயில் இருந்தார். எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ த ஹோல் ஃபேமிலி, அவங்க குடும்பத்தில் ஒரு 30-40 டிக்கெட் இருக்குது. ஒரு ஆள் அக்கௌண்டன்ட் ஜெனரல், இன்கம் டேக்ஸு, ஏஜிஸ் ஆஃபீஸு, ரிட்டையர்டு, எல்லாம் பெரிய பெரிய பதவியில் இருக்காங்க. ஸோ இவ்வளோ பேரும் எங்கிட்ட அந்த காலத்துலேருந்து வர்றவங்க தான், 180 daysலேருந்து வர்றவங்க. ஸோ தட் இஸ் ஒன். ஸோ ஐ கேன் கோ ஆன் டாக்கிங் அபவுட் பீப்புள். எல்லாரை பற்றியும் எனக்கு சொல்ல தெரியும். என்கிட்ட வர்ற எல்லாரை பற்றியும் சொல்ல முடியும். இந்த பொண்ணு இருக்கா, இவன் நியூசிலாண்டில் இருந்து வந்திருக்கான். உன் பிரதருங்க, ஓகே. இவங்க அப்பா ஊருக்கு போயிட்டாரா, இருக்காரா? ஓகே, கை தூக்கு. ஓ, உன் ஒய்ஃபு எங்கேயா? இன்றைக்கி வரல. ஸோ இவங்க வந்து எங்கள் 20 yearsக்கு மேலாச்சு. இங்கே வந்து அவர் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்தாங்க மன்னார்குடியில். கல்யாணம்லாம் ஆச்சு. சிங்கப்பூரில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணாங்க, நியூசிலாண்டில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணாங்க. இப்போ போர் அடிச்சு போச்சு அவங்களுக்கு. அதனால் இவர் சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுறாரு, மற்றவங்கெல்லாம் இங்கே வந்து செட்டில் ஆகிட்டாங்க. நீங்கள் ஓடி ஆடி வேலை செய்கிற வாலண்டரில் அவளும் நம்பர் அந்த ஷார்ட் லிஸ்ட்டில் இருக்கான். இப்படி இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கு பின்னாலேயும் ஒரு ஸ்டோரி இருக்கும். அண்டு நானாக சொல்லாத வரைக்கும் உனக்கு ஒன்றும் தெரியாது. அவங்க படிக்க எங்கேயோ சிம்பிளாக ஒரு மூலையில் உட்காந்துருப்பாங்க. யாருமே ஷோ ஆஃப் எல்லாம் பண்ண மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. இது ஒரு வித்தியாசமான ஆன்மீகம் என்னுடைய இது. உங்களுக்கு புரியறது கஷ்டம். உங்களுக்கு புரிஞ்சா எனக்கு என்ன புரியாக்கிட்டு? எனக்கு யார் தெய்வம் வேணான்றது இல்லை சொல்கிற ஒரே சமயம் நான் தான். ஐ ஹவ் கம் டு கிவ். ஐ ஹவ் கம் டு கிவ். ஐ ஹவ் நாட் கம் டு பெக். ஐ எம் நாட் எ பெக்கர் பிகாஸ் ஐ ஆம் பிக்கர். என்னுடைய சொந்த கோட்டை. நாட் எ பெக்கர் பிகாஸ் ஐ எம் பிகர். ஸோ என்ன ஒரு நாள் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். சம்ரஷ்ணால் ஒரு பாட்டு இருக்கும், இவரை புரிந்து கொண்டால் அது உன் பாக்கியம். யார் இந்த சிவசங்கர், இவரை புரிந்து கொண்டால் அது உன் பாக்கியம். இந்த புண்ணியன் குரல் வேத வாக்கியம். யார் இந்த சிவசங்கர் பாபா என்று ஊரெங்கும் உலகெங்கும் ஒலிக்கின்ற முதல் கேள்வி, யார் இந்த சிவசங்கர் பாபா? காவி உடை தரிப்பதில்லை. இப்படி எல்லாருக்கு பின்னாலையும் என்னுடைய ஒரு ஹேண்ட் இருக்கும். ஒரு இதெல்லாம் உதாரணம். இங்கே இருக்கிற எல்லாரை பற்றியும் எனக்கு தெரியும். அண்ட் ஐ ஹவ் பீன் எ பார்ட் ஆஃப் ஈச் ஃபேமிலி. ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ரேஷன் கார்டில் பேர் இல்லாத, ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ரேஷன் கார்டில் பேர் இல்லாத ஒரு மெம்பர் நான். எல்லாரை பற்றியும் தெரியும். தே நோ இன் வாட் வே தே ஹவ் க்ரோன் வித் மீ. அதனால் எனக்கு இந்த இன்ஸ்டிடியூஷன் நடத்துறதுல எந்த ப்ராப்ளமே கிடையாது. இங்கே எல்லாருமே அப்படி தான், பெருக்கிறவங்க, மூழ்கிறவங்க, பூஜை பண்ணுறவங்க, மேனேஜ்மெண்ட் பார்க்குறவங்க, பாடுறவங்க, எல்லாருமே இந்த மாதிரி எங்கிட்ட ரொம்ப வருஷமாக இருந்து வந்தவங்க. சம்ரக்ஷணா அமைப்பில் ஒரு வாலண்டியராக தன்னை இணைத்து கொள்ள நினைக்கும்
தங்களது அடியவர்களுக்கு என்ன மாதிரியான அடிப்படை தகுதிகள் வேண்டும்? நான் வாலண்டியர் ஆகணுமான்னு என்னை வந்து கேட்குறவன் எந்த காலத்துலையும் வாலண்டியர் ஆக மாட்டான். நிஜம். இந்த குழந்தைங்கள்லாம் இருக்குது, யாரோ உங்களுக்கு ஸ்வீட் கொடுக்குறாங்க, கை கழுவு தண்ணி கொடுக்குறாங்க, எச்ச வாங்குறாங்க. இவங்கெல்லாம் நான் என்ன திஸ் இஸ் டு சர்டிஃபை தட் யுவர் வாலண்டியர் அச்சா கொடுத்தேன் நான். அப்போ ஒன்றும் இல்லை, சும்மா குட்டி குட்டி பசங்கள்லாம் இவ்வளோ வேலை செய்கிறாங்க, இவ்வளோ ஒழுங்காக வேலை செய்கிறாங்க. அப்போ நீ நான் வாலண்டியர் ஆகணும்னு என்னை வந்து கேட்பியான், ஐ அம்பிளி பேகு அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பியான். அப்படி ஆகிறவன் ஆகவே மாட்டான். கவலையே படாது. எந்த ஒரு டெசிஷனும் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் ஸ்மால் ஸ்டோரி. ஒரு ஆள் இருந்தான், அவனுக்கு ஒரு மச்சினை, அவனுக்கு ஒரு பொண்டாட்டி. அந்த பொண்டாட்டி சொல்லி நான் ஹஸ்பண்ட்கிட்ட, ஏன்னாங்க உங்கள் மச்சான் எப்போ பார்த்தாலும் சாமியார் ஆயிரன்னு சொல்லினே இருக்கிறாரு அப்படின்னு. ஹஸ்பண்ட் சொன்னான், அவன்லாம் ஆக மாட்டான்டின்ட்டு. ஏங்க அவ்வளோ சொல்கிறீங்க அப்படின்னு. எப்படி யார் தாங்க ஆவாங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு போட்டு இந்த பேண்ட் ஷர்ட்டை கட்டினா, ஒரு காய் வேஷ்டி கட்டிக்கினா, தோல் மேலே துண்டு போட்டுன்னு போயினே இருந்தான். இப்படி தாண்டி நான் சாமியை ஆகணுன்றவன் பிளான் பண்ணின்னு உட்காந்து இருக்க மாட்டான். இன்னொரு லேடி ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போட்டு நான் சூசைட் பண்ணிக்கிறேன்னு கிளம்புனாலாம். போயிட்டு 5 நிமிஷம் திரும்பி வந்துட்டாலாம். என்னன்னா வெளியே மழை பெய்யுதுங்க, கொடை எடுத்துன்னு போகலான்னு. நீ சூசைட் பண்ணுறதுக்கு நனைஞ்சி சேர்த்தா என்ன நனையாமல் சேர்த்தான். அதனால் நிறைய பேருக்கு இது ஒரு வியாதி இருக்குது. they will go on அப்படியே ஒரு பிளானிங் பண்ணுவாங்களே தவிர விளங்க மாட்டாங்க. அதாவது அடுத்த அடிக்கு போகவே மாட்டாங்க. அடுத்த அடிங்கிறது உடனே தான் வரும். இட் டசன்ட் நீட் எ பிக் பிளானிங் அண்ட் அதர் திங்ஸ். ஒரு வைராக்கியம் பண்ணுவாங்க. அதனால் நிஜமாகவே நீ ஒரு வாலண்டியர் ஆகணும்னா திஸ் ஆர்கனைசேஷன் ஹஸ் அப்சல்யூட் ஸ்கோப். எவ்வளோ ஸ்கோப் இருக்கு. குருவல்ல இறையல்லவோ எங்கள் குல தெய்வம் மாலல்லவோ தருவல்லவனமல்லவோ வரம் தர வந்த பரனல்லவோ பாபாவே குருவல்ல இறையல்லவோ எங்கள் குல தெய்வம் மாலல்லவோ மகனல்ல மகானல்லவோ மகனல்ல மகானல்லவோ சிறுமணலல்ல மலையல்லவோ புனலல்ல கடலல்லவோ வான் புகழ் கொண்ட சிவசங்கர் பாபாவே நீ எங்கள் குருவல்ல இறையல்லவோ எங்கள் குல தெய்வம் மாலல்லவோ. ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீவென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி, அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம்
நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.